கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே நிறைவான பலனால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் சிந்தையை திருப்ப போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். நீர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம். தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரப்பா. தாங்குகிற தேவன், தப்புவிக்கிற தேவன், சுமக்கிற தேவன், ஏந்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் உன்னை நடத்துவேன், மரண பரியந்தம் நடத்துவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின்படி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் தொடர்ந்து பேசும். ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீரே எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக, நடத்துவீராக, நடத்துவீராக. உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக, மறைத்து கொள்வீராக, அக்னியாக பயன்படுத்தும். தாழ்த்தி உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். தேவ எச்சரிப்பை பெற்ற பெண்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானம் பண்ணுகிறோம். 1909 2000 தொழிலாளர்களும் அதோடு சேர்ந்துள்ள கப்பல் ஆட்களுமாக சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கப்பல் பிரயாணம் தொடங்கினார்கள். நமக்கு தெரிந்ததான ஒரு உண்மை சம்பவம், டைட்டானிக் கப்பல். அந்த கப்பல் பயணத்தில் தொடங்குறதுக்கு முன்னே இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரமாண்டமான ஒரு அமைப்பு, தொழில் வலிமை, மிகப்பெரிய வலிமையான ஒரு கப்பல். எந்த பனிப்பாறையாலும் எந்த நபராலும் அதை அழிக்கவே முடியாது என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கப்பல் பிரயாணம் நடைபெற்றது. அது 2 மணி நேரம் 40 நிமிடத்துக்குள்ளே நியூயார்க் நகரை சென்று சேர வேண்டும் என்ற ஒரு இலக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியாக அந்த பிரயாணத்தை தொடங்கியது அந்த கப்பல். கொஞ்ச தூரம் பிரயாணம் போன உடனே மிகப்பெரிய ஒரு பனிப்பாறை அவர்களுக்கு நேராக இருந்தது. அந்த கப்பலோட்டி அந்த பனிப்பாறையை பார்த்து நினைக்கிறார், இந்த பனிப்பாறையினாலே என்னுடைய கப்பலை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அவ்வளவு வலிமையான அந்த கப்பல், ஒன்று அதை சேதப்படுத்த முடியாது. கப்பல் பயணத்தின் போது பல முறை அவருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. ஏகദേശம் 6 தடவைக்கு மேலாக பல போட்டிலே பிரயாணம் பண்ணினவர்கள் அவர்களுக்கு நேராக குரல் கொடுக்கிறார்கள். நீங்கள் போகிற பிரயாணத்திற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு பனிப்பாறை இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மைதானத்தை விடவும் வலிமையான பெரிதான ஒரு பனிப்பாறை இருக்கிறது. கொஞ்சம் விலகி போங்க, டேன் பண்ணுங்க, டைவர்ட் அவங்க ரூட்டை மாற்றி அமையுங்க, அப்படியெல்லாம் திருப்ப திருப்ப எச்சரிப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த கப்பலோட்டிக்கு ஒரே நம்பிக்கை தன்னுடைய கப்பல் மேலே இருந்தது. பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே அந்த பனிப்பாறையில் இந்த பிரமாண்டமான டைட்டானிக் கப்பல் போய் மோதுகிறது, உடைகிறது, சுக்குநூறு ஆக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பயணிகளும் மூழ்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த கப்பலுக்குள்ளே கூட வெறும் 32 லைஃப் போட்டு அப்படின்னா அந்த கோட் அமைச்சு அவங்க வெளியே வரக்கூடிய சின்ன சின்ன போட்டுகள் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் பயணிகள் அதன் மூலம் தங்களை தப்புவித்து கொண்டார்கள். ஏகദേശம் 810 பயணிகள் மாத்திரமே தப்புவித்து கொண்டார்கள். ஆனால் மீதமுள்ள எல்லா தொழிலாளர்களும் அதை நடத்துகிறவர்களும் அந்த கடலுக்குள்ளே மூழ்கி மாண்டு போனார்கள். பாருங்க தேவ பிள்ளைகளை, எத்தனை தரம் எச்சரிப்பின் சத்தம் கேட்டோம். அந்த கப்பலோட்டி அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு, அந்த செய்திக்கு தன்னுடைய காதை கொடுக்காதபடி அவருடைய எண்ணமெல்லாம் தன்னுடைய கப்பல் மிக பிரமாண்டமானது, மிக வலிமையானது, மிக சிறந்த தொழில்நுட்பத்தினால் ஆனது என்ற ஒரே ஒரு அதீத நம்பிக்கையினாலே அந்த கப்பல் முழுவதும்
முற்றிலுமாய் உடைக்கப்பட்டது. வேதத்திலும் அநேக தரம் நம்முடைய வாழ்க்கையில் எச்சரிப்பின் சத்தம் கேட்கிறது. அநேகர் வாயிலாக, சில நேரங்களில் சில பறவைகள் வாயிலாக, சில புழுக்கள் வாயிலாக, சில இயற்கையின் காரியங்களை வாயிலாக ஆண்டவர் எச்சரிக்கிறார். சில மனிதர் வாயிலாக எச்சரிக்கிறார். சில தூதர்கள் வாயிலாக எச்சரிக்கிறார். சொப்பனங்கள் வாயிலாக, தரிசனங்கள் வாயிலாக எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் பல நேரங்களில் அந்த எச்சரிப்பின் செய்தியை மறந்து நாம் முன்னோக்கி மறந்து போகிறவர்களுக்கு, அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்காதவர்களுக்கு தண்டனையும் அதனால் உண்ட சிக்கல்களும் அவர்களை அழித்து போட்டிருக்கிறது. ஆனால் யாரெல்லாம் ஒரு சிறு பிள்ளையின் மூலம் எச்சரிப்பு வந்தாலோ, ஒரு சிறிய துண்டு மூலம் எச்சரிப்பு வந்தாலோ, ஒரு சிறிய வார்த்தையின் மூலம் எச்சரிப்பு வந்தாலோ அந்த செய்தியை தங்களுக்காகவே எடுத்துக்கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் சில பெண்கள் தேவனுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டதும், சில பெண்கள் தேவனுடைய எச்சரிப்பை அப்படியே விட்டுவிட்டதும், அவர்கள் வாழ்க்கையிலே வந்த மிகப்பெரிய சிறந்தமான தருணத்தை நழுவு விட்டதுமான காரணத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வார்த்தைகளை நீங்கள் படியுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளை கொடுத்தார். தேவ பிள்ளைகளை, முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும், ஆண்டவர் ஏவாளுக்கும் ஆதாமுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். இதுதான் ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தை. எல்லா விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கலாம். நீ பாரு, ஆப்பிள் மரத்தை பாரு, இல்லை பைனாப்பிள் மரத்தை பாரு, எதை பாரு, இப்படியெல்லாம் திரும்பி திரும்பி பாரு, எல்லா விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவில் ஒரே ஒரு விருட்சம் இருக்கிறது, அது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ சாப்பிடவே கூடாது. ஆனால் என்ன நடந்தது பாருங்கள். ஒரு நாள் தனிமையிலே ஏவாளை சந்திக்கும்படி சர்ப்பம் வருகிறது. அது 3ஆம் அதிகாரம் அந்த 3வது வார்த்தையிலே அது ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறது. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அது புசிக்கவும் அதை தொட வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இவளை தனிமையிலே சந்தித்த சர்ப்பம் சொல்றது, நீங்கள் அந்த கனியை புசித்தீங்கன்னா சாகவே சாக மாட்டீங்க, நீங்க தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏவாளிடம் கர்த்தர் சொன்னது, நீங்கள் அந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். ஆனால் சர்ப்பம் சொல்கிறது, நீங்கள் அதை புசிக்கும் நாளில் சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். தேவ பிள்ளைகளே, சாத்தானும் பல நேரங்களும் இப்படி தான் சொல்லுவான். மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு காரியத்தை முன்னே காண்பித்து, மிகப்பெரிய உலகத்தையே நம்ம காண்பித்து, இதெல்லாவற்றையும் நீ அனுபவி, இதெல்லாவற்றையும் நீ அனுபவி, உனக்கு ஒன்று நடப்பதில்லை, இப்படியெல்லாம் நீ தேவையில்லாத காரியத்தை அனுபவிக்காமல், விலக்கின காரியத்தை, தேவன் விலக்கின இடத்தை நீ அனுபவிக்காமல் இராதே. அந்த இடம்தான் தேவன் எதெல்லாம் விலக்கி இருக்கிறதோ அதுதான் உன்னை தேவர்களைப் போல மாற்றும், அதுதான் உன்னை தேவர்களைப் போல உயர்த்தும் என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய மதுர வாக்கினால் அவன் நமக்கு சொல்லும்போது, அவன் நமக்கு உலகத்தை காண்பிக்கும்போது, உலகம்தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து ஏவாள் சாத்தாண்டே நயவஞ்சகமான வார்த்தையிலே விழுந்து விட்டாள். முடிவு நமக்கு தெரியும். அப்பொழுது 10வது வார்த்தை 3ஆம் அதிகாரம்
தேவனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நாங்கள் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டே நின்றார். ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, அவளுடைய வாழ்க்கை தேவர்களைப் போல மாறவில்லை, அவருடைய வாழ்க்கை நிர்வாணியாய் மாறிட்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். சாத்தான் சொன்ன சிறிய வார்த்தை, நயவஞ்ச வார்த்தை பார்ப்பதற்கு அழகாக இருந்தது, பார்வைக்கு நல்லா இருந்தது, புசிக்கிறதற்கு நல்லா இருந்தது, பார்வைக்கு அழகாக இருந்தது, இச்சிக்கப்படத்தக்கதாக இருந்தது, நல்ல விலையேற பெற்றதை போல இருந்தது. ஆனால் அவள் புசித்து முடிந்த உடனே அவளுடைய வாழ்க்கை நிர்வாணியாக்கப்பட்டது. அவள் வசனம் சொல்லி நிர்வாணிகள் என்று அறிந்து பயந்திருந்தார்கள், ஒளித்து கொண்டிருந்தார்கள். பயம் அவர்களுக்குள்ளே வந்தது. ஓடி ஒளித்திருக்கிறார்கள். என்றைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி ஓடி தேவ சமூகத்தில் வருகிற அந்த ஏவாள் இப்போ பார்த்தீங்கன்னா மரத்துக்குள்ளே போய் ஒளித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை, தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அவள் இழந்தது அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரமல்ல, தோட்டத்தில் உள்ள அத்தனை நன்மையையும் அவள் இழந்து விட்டாள். அவள் இழந்து விட்டாள். சாத்தான் சொன்ன ஒரு சிறிய வார்த்தை, அதை கேட்டு தேவன் சொன்ன அந்த எச்சரிப்பின் வார்த்தையை நழுவ விட்ட போது, தவற விட்ட போது அவள் இழந்தது தோட்டத்தின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவள் இழந்தாள். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் சாத்தான் சொல்கிற சிறிய வார்த்தைக்கு நீ கவனம் செலுத்துவாயானால் தேவன் தருகிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் நீ இழக்கிறது மாத்திரமல்ல, பயம் உன்னை பற்றிக்கொள்ளும், உன்னுடைய சரீரம் நிர்வாணமாய் மாற்றப்படும், ரட்சிப்பின் வஸ்திரம் உன்னை விட்டு விலகி போகும். தேவ ஜனங்களை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள். தேவன் என்ன சொல்கிறார், அவருடைய சத்தம் என்ன சொல்கிறது, சற்று உற்று கவனியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 16வது வார்த்தை. ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 16வது வார்த்தை. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளை கையை பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். விட்டுட்டு அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இங்கே லோத்துடைய குடும்பம் விசேஷமாக, லோத்துடைய குடும்பத்தில் லோத்துடைய மனைவி 2 பெண் பிள்ளைகள். இவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு விசேஷமாக கேட்கப்படுகிறது. இந்த குடும்பத்தினை ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட போகிறது. ஆனால் இந்த குடும்பத்தின் உள்ளறைகளுக்குள்ளே ஆண்டவரே கடந்து வந்து அவர்களை கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்சி 4 பேருடைய கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து சொல்கிறார், நீ உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. 1, பின்னிட்டு பாராதே. 2, 3, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. 4, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. எவ்வளோ அழகான வார்த்தை. ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர். ஆண்டவர் அந்த ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் கண்ணோக்கி பார்த்து லோத்துடைய மனைவியுடைய கையிலே ஆண்டுடைய கரத்தை பிடித்துட்டு சொல்கிறாரு, ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ பின்னிட்டு பாராது, இந்த சமபூமி எங்கே நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. வார்த்தை வருகிறது, சத்தத்தை கேட்கிறார்கள். ஆண்டவர் கையை பிடிச்சிட்டாரு. ஓடுகிறார்கள். 4 பேர் இணைந்து ஓடும்போது அந்த எச்சரிப்பின் செய்தியை விட்டுட்டு எந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே என்ற வார்த்தையை அல்லல் தட்டி லோத்தின் மனைவி தன்னுடைய பழைய வாழ்க்கை, தான் வாழ்ந்த பூமி, தான் வாழ்ந்த சோதோம் கொமோரா, தான் வாழ்ந்த இடம் கர்த்தரின் தோட்டத்தை போல அதன் அழகு, அதன் அன்பு, அதன் அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் அவள் திரும்பி பார்த்தாள். கொஞ்ச நேரம் தாண்டி அவள் திரும்பி பார்க்குற பாருங்க, அவள் திரும்பின இடத்திலே அவள் நின்றாள். பைபிள் சொல்லுது பாருங்க, அந்த 18 அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம் பாருங்கள். 19:26வது வார்த்தையில் அந்த வசனம் 19:26
அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். 4 பேருடைய கையையும் தூதர்கள் பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் பிடிச்சிட்டு போகும்போது கொஞ்சம் நான் விட்டு வந்த தேசத்தை பார்க்கட்டுமோ? உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தை சரியாக அந்த தீ அந்த தேசத்தை பட்சித்திருக்கிறதா? உண்மையிலே அங்கே அழிவு நடக்கிறதா? என்னுடைய வீடு அழிந்து போயிட்டோ, என்னுடைய ஆஸ்தி அழிந்து போயிட்டோ, என்னுடைய நண்பர்களை விட்டுட்டு ஓடிட்டேனே. கொஞ்ச நேரம், ஒரு செகண்டு தான். அவ திரும்பி பார்த்த ஒரே ஒரு செகண்டு, அவ உட்கார்ந்து நின்ற இடத்திலேயே இன்றைக்கும் எல்லா சாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அடையாளமாய் நின்று கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடையாளமாய் நின்று கொண்டே இருக்கிறார். சாதாரண அல்ல, ஒரு உப்பு தூண் என்று வேத வசனம் சொல்கிறது. உப்பாகவும் இல்லை, தூணாகவும் இல்லை. உப்புக்கும் பிரயோஜனம் இல்லை, தூணுக்கும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனமற்றவளாக இன்றைக்கும் சாட்சியாக நின்று கொண்டு இருக்க. சின்ன ஒரு எச்சரிப்பின் செய்தியை அவள் கேட்க மனதில்லாமல் போகும்போது அவளுடைய குடும்பம் பாதிக்கப்படுகிற ஒரு குடும்பமாய் மாறிட்டு. நமக்கு தெரியும், அவருடைய 2 பெண் மக்களும் சொந்த தகப்பனாலே கர்ப்பவதியாகி மோபாபிய சந்ததியும் அம்மோனிய சந்ததியும் கர்த்தருடைய சபைக்கு உட்பட முடியாத ஒரு சாபத்தின் சந்ததியாய் மாறி போயிற்று. அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்பட முடியவில்லை. கர்த்தர் கையை பிடிச்சோம், கர்த்தர் வெளியே கொண்டு வந்தோம், கர்த்தர் அவர்கள் மேலே எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தோம். அவ்வளவு பாசத்தை காட்டியும் அவர்களுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாமல் திரும்பி பார்த்ததினால அவர்கள் தேசத்தின் நடுவில் அந்த ஜனங்களோடு கூட லோத்தின் மனைவியும் பட்டு விழுந்தாள். தேவ ஜனங்களே, ஆண்டவர் எத்தனை தரம் எச்சரிக்கிறார். சிறு வார்த்தையின் மூலம் எச்சரிக்கிறார். பின்னிட்டு பாராதே, பின்னோக்கி போகாதே, ஆவிக்கிற வாழ்க்கையை விட்டு தூரம் போகாதே, ஆண்டுடைய சமூகத்தில் முன் வைத்த காலை பின் வைக்காதே. எத்தனை தரம் ஆண்டவர் ஊழியர்கள் மூலம், தேவனுடைய வார்த்தையின் மூலம், நாம் போகிற பாதையின் மூலம், அல்லது சொப்பனங்கள் மூலம், தரிசனங்கள் மூலம், நீ போகிற போக்கு சரியில்லை, கொஞ்சம் மாற்றி உன்னுடைய ரூட்டை மாற்றிரு, நிற்காதே, எங்கேயும் நிற்காதே, பின்னிட்டு பார்க்காதே. உலகத்தின் ஆசை இச்சங்கள் அழிந்து போகும். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று முன்னோக்கி போனால், அந்த மேலானதை தேடினால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்ற வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாமல், நீ பின்னிட்டு பாராதே என்று சொல்கிற வார்த்தையின் எச்சரிப்பை கேட்க முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகள், இன்றைக்கு ஒரு விசை உய்த்து ஆராயுங்க. என் மூலம் என்னுடைய சந்ததி அழியக்கூடாது, என் மூலம் ஒரு சாபத்தின் சந்ததி உருவாகக்கூடாது. வைராக்கியமுள்ளவளாக இருங்க. நான் செத்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சாபத்தை நான் சம்பாதித்து வைத்து போகக்கூடாது என்ற உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. 3வது 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம் 14-15 அந்த வார்த்தைகளை நீங்கள் படிங்க. 14வது வார்த்தை 1 சாமுவேல் புத்தகம் 25வது அதிகாரம் 14வது வார்த்தை. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகி அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்தில் இருந்து ஆட்களை அனுப்பினார். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்துறதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றில் காணாமல் போனதும் இல்லை. 17வது வார்த்தையை படிப்போம். 17வது வார்த்தை. இப்பொழுது நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமானன் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரே தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார். நான் முதல்ல சொன்ன மாதிரி எச்சரிப்பின் செய்தி வார்த்தையின் மூலம் வரலாம், எப்படியாக வரலாம். ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ அல்லனா சின்ன ஒரு செய்தி, சின்ன ஒரு காரியத்தின் மூலம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கலாம். இங்கே பார்க்கிறோம், அபிகாயிலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பொல்லாப்பு அந்த குடும்பத்துக்கு வருகிறது. தன்னுடைய புருஷனாகிய நாபால் தாவீதை சீறினார். தாவீது குடும்பத்தோடு இவர்களை அழிக்கும்படியாக வருகிறான். பாருங்க,
அந்த செய்தி யார் மூலம் கேட்குறான்? அவனுடைய வேலைக்காரன் அபிகாயிலிடத்தில் வந்து சொல்கிறான். அபிகாயிலுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், பெரிய ஒரு பணக்கார ஒரு குடும்பம். நிறைய ஆடுகள் இருந்தது, மாடுகளில் இருந்தது. வீட்டில் விருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த சூழ்நிலையில தான், அந்த விருந்து நடக்கிற அதே சூழ்நிலையில தான் ஒரு செய்தி இவருடைய காதுக்குள்ளாக வருகிறது. நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரு, நம்முடைய எஜமானன் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறது. நாபால் யார்? ஒரு எஜமானன், ஒரு பெரிய மனுஷன், மகா பெரிய குடித்தனக்காரன், அவ்வளோ பெரிய மனுஷன். இப்போ அபிகாயில் ஒரு எஜமானுடைய மனைவி, அவருடைய வாழ்க்கையில ஒரு செய்தி வருகிறது வேலைக்காரன் மூலம். நம்முடைய எஜமானன் மேல ஒரு பெரிய பொல்லாப்பு வருகிறது. அவன் வீடு அழிய போகுது, அவன் குடும்பம் அழிய போகுது. பாருங்க, விசேஷமா இந்த அபிகாயிலுடைய குடும்பத்தை குறித்து தாவீது சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாம். அந்த 25ஆம் அதிகாரம் 34வது வார்த்தையை நம்ம படிக்கும்போது 34, நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோടെ வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கூடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஜீவனை கொண்டு மெய்யாகவே சொல்கிறேன். பாருங்க, அபிகாயிலுக்கு வந்த வார்த்தை என்னது? பொழுது கூட விடியாது. நாபாலுடைய வீட்டில் பொழுது விடுகிறதற்கு முன்னாதாக அவன் வீட்டில் உள்ள ஒரு நாய்க்கு கூட பாதுகாப்பில்லை. இதுதான் ஆண்டவர் தாவீது சொன்ன ஒரு பெரிய எச்சரிப்பின் வார்த்தையை வேலைக்காரன் மூலம் அபிகாயில் தெரிந்து கொண்டான். பாருங்க, வீட்டுக்குள்ளே விருந்து நடக்கிறது, ஜனங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள், களிப்பான விருந்து நடக்கிறது, குடிக்காரர்கள் குடிக்கிறார்கள், களித்திருக்கிறார்கள், வெறித்திருக்கிறார்கள். சூழ்நிலை மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஆனால் அபிகாயிலோ தீவிரமாய் எழுந்து தாவீது ராஜாவை சந்திக்க புறப்பட்டு போனாள். ஹல்லேலூயா. அவளுக்கு தெரியும், பொழுது விடிந்தா என் வீட்டில் ஒரு நாய் கூட இருக்காது. நாய்க்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பில்லை, மிருக ஜீவன்களுக்கு பாதுகாப்பில்லை, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை. எச்சரிப்பின் செய்தி அபிகாயில் கேட்டவுடனே அவ சும்மா இருக்கல, தூங்கிட்டு இருக்கல. அவ சொல்லி இருக்கலாம், என் வீட்டுக்குள்ள விருந்து நடக்குது, விருந்து முடியட்டும். என் வீட்டுக்குள்ள விருந்து களிப்பு இருக்கு, அது முடியட்டும். என் வீட்டுக்காரர் விருந்துக்காரர்கள் எல்லாம் வெளியே போகட்டும். நம்ம சொல்ற மாதிரி மீன் குழம்பு வச்சுட்டு, பருப்பு கறி வச்சுட்டு, அவியல் வச்சுட்டு, துணியெல்லாம் துவைச்சிட்டு, ஆண்டுடைய செய்தி எச்சரிப்பின் செய்தியாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் தாண்டி எனக்கு நேரம் இருக்கும்போது நான் போய் உட்கார்ந்து ஆண்டவரோடு ஜெபிப்பேன். நான் உட்காருவேன், நான் அழுவேன், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பேன். இப்படியெல்லாம் அபிகாயில் சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் அபிகாயில் அப்படி சாக்கு போக்கு சொல்லலை. அவள் அன்றைக்கு தீவிரமாக எழுந்தாள். ராஜ சமூகத்தில் போனா, அவருடைய பாதத்தில் விழுந்தா, முகங்குப்புற விழுந்தா, ஆண்டவரே இந்த பொல்லாப்பை செய்யாதையும் என்னை மன்னித்தரலும். என் எஜமானன் சீறி போட்டான், அவன் ஒரு பேலியாளின் மகன், எப்படியாக என்னை மன்னித்திரு, இந்த அடியாளை நினைத்தரலும் என்று கெஞ்சி கெஞ்சி ராஜாவுடைய பாதத்தை பிடித்து அவனுக்கான காணிக்கைகளை கொண்டு கொடுத்து அவருடைய பாதத்தில் விழுந்து கிடத்தாள். வார்த்தை வெளிப்படுகிறது. அந்த 35வது வார்த்தை, அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையில வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். எவ்வளவு அருமையான வார்த்தை. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவள் கையில வாங்கி கொண்டு தாவீது சொல்கிற வார்த்தை, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா. நான் உன் சொல்லை கேட்டேன், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன் கண்ணீரை கண்டேன், நான் உன் செல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய பொல்லாப்பை செய்யவே மாட்டேன். உன் வீட்டுக்கு பாதுகாப்பு வந்தது. பாருங்க, எவ்வளோ பெரிய பாதுகாப்பை அபிகாயில் தீவிரமாய் ராஜாவை சந்தித்ததினாலே தன் குடும்பத்துக்கு பெற்றுக்கொண்டாள். ஆம் தேவ ஜனங்களே, எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. ஆம் தேவ பிள்ளைகளே, பெண்களே, நாம் இன்றைக்கு ஒருவேளை அவன் ஒரு குடிகாரனாக இருக்கலாம், அவன் ஒரு மகா பெரிய பொல்லாத மனுஷனாக இருக்கலாம், பேலியாளின் மகனாக இருக்கலாம். பெண்களாகிய நான் ஒரு எச்சரிப்பின் செய்தி நம்முடைய காதுக்குள்ளே வரும்போது அதை அலட்டி கொள்ளாமல் அல்ல அசதியாக
சோர்வாயிராமல் ஜாக்கிரதையா எழும்பி எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தால் அந்த வேலையை உதறிவிட்டு தேவ சமூகத்தில் விளங்க ஆர்ப்படிட்டார். கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெயத்தை தருவார். தேவ பிள்ளைகளை 2015ஆம் வருடத்தில் அடியாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் பாதுகாத்த ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. என்னுடைய மூத்த மகனும் இன்னொரு தம்பியுமாக பிபிஎஸ் ஊழியத்திற்காக போய்விட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்றைக்கு நான் சாயங்கால வேளையில் ஆவியானவர் பேசுகிறார், நீ போய் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பி. அந்த 4:30 மணி நேரத்தில் நான் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிது. கொஞ்சம் நேரம் ஜெபிச்சுட்டே இருக்கேன். பிள்ளை கொஞ்சம் நேரம் லேட் ஆகுது, வந்து சேரல. அடுத்துதான் செய்தி வருகிறது, பைக்கில் அந்த மழை சாரல் அடித்ததினால பைக்கு போஸ்டில் மோதி 2 பேருமே கீழே தவறி விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறாங்க. பாருங்க, அந்த நாள் அப்படியே உட்கார்ந்து ஜெபிக்கிற நேரத்தில் இந்த செய்தி வருகிறது. ஆண்டவரே, நீர் எவ்வளவோ பெரியவ, எவ்வளவோ பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறேன். அன்றைக்கு அந்த பைக்கையும் அவர்கள் விழுந்த சூழ்நிலையும் பார்த்து விட்டு வந்து ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்க இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாங்களா என்று கேட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்வியை கேட்குறாங்க. மிகவும் ஆச்சரியமான நிலைமையில் ஒரு சிறிய போரலோடு சிறிய ஒரு காயத்தோடு கூட எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். 2 பேரையும் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவன். அந்த நிமிடம் அவங்க சொல்கிற அதே நேரம், நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரம், ஆண்டவர் எச்சரிப்பை தந்தவுடனே அங்கே காரியத்தில் ஜெபித்ததினால இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு பாதுகாத்து வைத்திருக்கிறான். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்கிற தருணம், அந்த ஒரு நொடி நம்ம நழுவ விடவே கூடாது. அது ராத்திரி ஆகட்டும், அது பகலாகட்டும், அது விருந்து நடக்கிற நேரமாகட்டும், நம்ம துரிதமாய் வேலை செய்கிற நேரமாக இருக்கணும். ஆவியானவன் நமக்குள்ளே ஒரு உணர்வை தந்தாரானால், போய் உட்கார்ந்து கதறி செபிப்போமானால் அந்த நாளிலே கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவா. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். ஒரு வீசை வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய குடும்பங்களுக்காக செபிப்போம். பரிசுத்த தெய்வமே, நம்முடைய குடும்பங்கள் மேலே தேவா எவ்வளவோ பொல்லாப்பு வர நினைக்கிற சாத்தாண்ட எண்ணங்கள், சத்துரு அழித்து போட நினைக்கிற எண்ணங்கள், ஒரு நாய்க்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எச்சரிக்கை செய்தி எங்கள் காதுகளிலே கேட்கும்போது, ஆண்டவரே, எங்கள் மிருக ஜீவன்களுக்கும் எங்கள் தலைமுறைகளுக்கும் எங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் உம்முடைய பாதுகாப்பை தாரும். எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், எங்கள் சொத்துகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் வெளிப்பட்டு வருவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வது எஸ்தருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வார்த்தை. எஸ்தருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால், எஸ்தருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வார்த்தை. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு இரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு இரட்சிப்பு சகாயம் வேறொரு எழும்பும். அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னாள். ஹல்லேலூயா. இங்கே எஸ்தருக்கு ஒரு செய்தி மொர்தெகாய் தன்னுடைய சிறிய தகப்பன் வாயிலாக வருகிறது. மொர்தெகாய் வாசற்காவலில் இருக்கிறான். எஸ்தர் ராஜ அரண்மனைக்குள்ளே இருக்கிறான். யூதாவுக்கு அழிவு வரப்போகிறது. ஆமான் மகப்பெரிய தந்திரவாதி, யூத ஜனங்களை அழிக்கும்படியாக அவன் தீர்மானிக்கிறான். ஆனால் இந்த செய்தி ஒன்றும் ராஜ கொட்டாரத்தில் இருந்தும் எஸ்தருக்கு தெரிய வரல. இப்போ வாசற்காவலில் இருந்து ஒரு செய்தியை மொர்தெகாய் கொடுத்து அனுப்புகிறான். உனக்கு யூதாவில் உள்ள அத்தனை பேருக்கும் அழிவு வரப்போகிறது. நீ இந்த காலத்தில், இது ஒரு கொடுமையின் காலம், இது ஒரு வேதனையின் காலம், இது ஒரு தத்தளிப்பின் காலம். நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு இரட்சிப்பு சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும். ஆனால் நீயும் உன் குடும்பமும் அழிக்கப்படும். இதுதான் செய்தி. ஒரு தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செய்தி பாருங்க. ஆண்டவர் நாட்கள் நம்மளை ரட்சித்தது எதற்காக?
தேசத்திற்காக திறப்பிலே நிற்பதற்காக. ஒரு ராஜ மேன்மை கொடுத்தது எதற்காக? தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறதற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுகிறதற்காக, வாலிப தலைமுறைகளுக்காக அழுகிறதற்காக, சிறுவர்களுக்காக அழுகிறதற்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக திறப்பிலே நிற்கதான் ஆண்டவர் ரட்சித்து இவ்வளவு பெரிய ராஜ மேன்மையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். எவ்வளவோ அதிகாரிகளுக்கு பெரியவர்களுக்கு கொடுக்காத மிகப்பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஏழைகளாக சிறுமைகளாக ஒன்றுமில்லாத வெட்கத்துக்கு உட்படக்கூடியவர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் நேசித்து இவ்வளோ மெகா பெரிய பதவியை ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். தேவ ஜனங்களே, ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை வெட்கத்துக்கு உட்படுத்துகிற தேவனே அல்ல. ஆனால் இருக்கிற ராஜ மேன்மை எதற்காக என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மொர்தெகாய் சொல்றான், எஸ்தரே நீ ஒரு அனாதை பிள்ளை, எஸ்தரே நீ இதுக்கெல்லாம் தகுதியானவள் அல்ல, உன்னை கொண்டு ஆண்டவர் ராஜாத்தியாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய குடும்பமோ நம்முடைய சூழ்நிலையோ நம்முடைய அழகோ அல்ல நம்ம இந்த இடத்துல உயர்த்தி கொண்டு வைத்திருக்கிறது கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. திறப்பிலே நிற்கும்படியாக, சுவரை அடைக்கும்படியாக, தேசத்திற்காக அழுது புலம்பி மன்றாடி ஜெபிக்கும்படியாக, தேசத்திற்காக திறப்பிலே நிற்கும்படியாகத்தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும், விசேஷமாய் ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆண்டவர் இன்றைக்கு ராஜ மேன்மை பதவியில் கொண்டு வந்து வைத்திருக்கிறதற்கு காரணம் மிகப்பெரிய தேசத்திற்காக நிற்கிறதற்கு தான். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். எஸ்தருக்கு சொல்லப்படுகிறது. உடனே எஸ்தர் என்ன செய்தாங்க? தன்னுடைய ராஜ மேன்மையை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு ரெட்டிலும் சாம்பலிலும் போய் படுத்திட்டாங்க. ஹல்லேலூயா. செய்தி வந்தவுடனே அந்த நாள் முதல் சில தாதிமார்களை கூட்டினாங்க. 7 பேரை கூட கூட்டிட்டு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அழ ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. தெரியும், அவங்க 3 நாள் அல்லும் பகலும் உபவாசத்தோடு ஜெபத்தோடு, இரவும் பகலும் உபவாசத்தோடு ஜெபத்தோடு அழுகையோடு தேவ சமூகத்தில் விழுந்தார்கள். ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்கள். நடந்தது நமக்கு தெரியும். காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறிற்று. சட்டத்தை ஆண்டவர் மாற்றினார். செங்கோல் எஸ்தருக்கு முன்பாக நீட்டப்படுகிறது. எஸ்தர் சொல்றாங்க, 30 நாள் வரைக்கும் ஏதோ நல்ல காரியமோ கெட்ட காரியமோ நான் இதுவரைக்கும் ராஜா முன்பாக அழைக்கப்படவில்லை. இப்போ ராஜாவை சந்திக்க நான் புறப்பட்டு போகிறேன். அவர் எனக்கு முன்பாக செங்கோலை நீட்டினால் எனக்கு நன்மை நடக்கும். அவர் செங்கோலை நீட்டாவிட்டால் எனக்கு அழிவு நடக்கும். 30 நாள் வரைக்கும் நான் அழைக்கப்படவில்லை. ஆனால் 3 நாள் ஜெபத்தின் மூலம் எஸ்தர் போய் முன்னாலே நின்றபோது ராஜாவுடைய கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணினார். ராஜா கேட்கிறா, எஸ்தர் ராஜாத்தியை நான் உனக்கு என்ன செய்யணும்? ராஜ்யத்தின் பாதியை நீ கேட்டாலும் நான் உனக்கு தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். வல்லமை உண்டு எனக்கு. நீ எதை கேட்க விரும்புகிறான்? அவ சொல்றான், எனக்கு என் ஜனங்கள் எனக்கு வேணும். என் ஜீவனுக்கு ஈடா என் ஜனங்கள் எனக்கு வேணும். என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களை எனக்கு தாரும் என்று சொல்லி ராஜாவோடு முறையிட்ட போது கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்தார். ஆம் தேவ ஜனங்கள், அழிவின் சத்தத்தை எஸ்தர் கேட்ட அன்றைக்கு எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி அவள் உட்கார்ந்திருந்தானா, யூதாவிலே மிகப்பெரிய அழிவு, எஸ்தருக்கு மிகப்பெரிய அழிவு, தேசத்திலே மிகப்பெரிய அவமானம் வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் திசை திருப்பினார். எந்த பக்கத்திலிருந்து வந்ததோ அந்த பக்கத்துக்கு நேராக திருப்பி அனுப்பினார். சில அம்புகளை கர்த்தர் திருப்பி அனுப்ப போகிறார். சில பாலலுயா சில ஃபைல்களை ஆண்டவர் திருப்பி அனுப்ப போகிறார். சில கோர்ட்டு கேஸுகளை ஆண்டவர் திருப்பி அனுப்ப போகிறார். சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் வித்தியாசமாய் உங்களை நடத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில மகா பெரிய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற நேரம். ஆமென், ஹல்லேலூயா. மகா பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற நேரம். சொந்து போகாதீங்க. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு முழங்கார் படியிடுங்க, ரெட்டுடுத்துங்க, சாம்பல்ல உட்காருங்க. 3 நாள் முள்ள எவ்வளோ நாள் ஆண்டவர் சொல்கிறோம் அவ்வளோ நாளும் ஜெபிங்க.
விசேஷமாய் நாமும் இந்த நாட்களில் 7 பேராக ஒரு குழுக்களாக வைத்து விட்டு நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஏகோபித்து வந்து ஜெபிங்க. நமக்கு மட்டுமல்ல, மிகப்பெரிய எழுப்புதல் தேசத்திற்கு உண்டாக போகிறது. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பாராக. வசனத்தில் படிக்கிறோம் பார்த்தீங்களா, 8வது அதிகாரம், எஸ்ஸோடைய புத்தகம் 8வது அதிகாரம் 17வது வார்த்தை, ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். உங்களை குறித்த பயம் தேசத்திலே பிடிக்கும். நீங்கள் செபித்து முடிக்கும் போது அந்த நாளை, எந்த நாள் சத்ரு நம்மளை சேதப்படுத்தலாம் என்று நினைத்தானோ, எந்த நாளிலே சத்ரு நம்மை அழிக்கலாம் என்று நினைத்தானோ, அந்த நாளை கர்த்தர் மகிழ்ச்சி நாளாய், களிப்பின் நாளாய், விருந்து சாப்பிடுகிற நாளாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஒரு விருந்து கொண்டாட்டம் நம்முடைய குடும்பங்களில் நடக்கப் போகிறது. நாம் கால்களை முடக்கி உபவாசித்து செபித்தால் ஒரு விருந்து கொண்டாட்டத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் செய்ய போகிறார். அதை உண்மையாகவே கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விருந்து கொண்டாடும் நல்ல நாளாக, நல்ல நேரமாக ஆண்டவர் அதை மாற்றி தரப்போகிறார். மட்டுமல்ல, அநேக யூதர்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். 3 நாள் உபவாசித்து செபிக்கும்படி கர்த்தர் அழைத்தால் உடனே கீழ்ப்படியுங்கள். 3 நாள் கர்த்தர் அழைக்கிறாரா, உடனே கீழ்ப்படியுங்கள். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அது யார் மூலம் வந்தது என்று பார்க்காதீங்க. ஒரு சிறிய தகப்பன் மூலம் வந்தபோது, ஒரு வாசற்கடியில் இருந்த ஒரு மனுஷன் மூலம் வந்தபோது, ஒரு வாட்சர் மூலம் வந்தபோது, அந்த செய்தியை கேட்டவுடனே அதற்காக கிரயம் செலுத்த ஆரம்பித்த போது அந்த நாளை கர்த்தர் நல்ல நாளாய் மாற்றினார். எந்த நாள்? அவர்கள் சாக வேண்டிய நாளை, அவர்கள் சாவு போலை குறித்த நாளை, அவளுக்கு குறிக்கப்பட்ட மரண நாளை குறித்த நாளை, அந்த விதியை மாற்றி அதே நாளை நல்ல நாளாக மாற்றினார்கள். கரங்களை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில நல்ல காரியங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலும் செய்ய போகிறார். அதற்காகத்தான் இந்த குரூப் பிரேயரை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். குழு ஜபத்தை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை நம்முடைய குடும்பங்களுக்குள்ளறைகளுக்குள்ள பரிசுத்தாவினுடைய கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமாண்டிய சில தந்திரங்களை ஆண்டவர் முறிக்க போகிறார். சில நாட்களை வேறு விரித்து ஜெபிக்கிறதுனால அந்த நாளை நல்ல நாளாய் மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கடைசியாக மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வார்த்தையை படிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வார்த்தை. ஓ ரபா சந்துலாலகா ரீகலாதரகதரா. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் இரு. அவன் எழுந்து இரவிலே பிள்ளை அதன் தாயை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனா. கடைசியாக மரியாளுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. இயேசுவின் தாயாகிய மரியாள் ஒரு வார்த்தை சொப்பன மூலமாக வருகிறது. சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ எழும்பு, உன் பிள்ளையை கூட்டிட்டு நீ இரவில் எழும்பி எகிப்துக்கு போய் என்ற வார்த்தை வந்தது. ஆம் தேவ பிள்ளைகள், அந்த வார்த்தையை அவள் கேட்டவுடனே அந்த ராத்திரியில் எழும்பினாள். அந்த ராத்திரி எழும்பி சின்ன குட்டி பிள்ளை, பால் குடிக்கிற பிள்ளை பாருங்க, அந்த பிள்ளையை வைத்து விட்டு அவள் போகல, தூக்கிட்டா. ஆண்டவர் சொப்பனம் கொடுத்த அந்த ராத்திரி வேளையில சடன்லி அவங்க குடும்பமாக எழுந்தாங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு எகிப்துக்கு நேராக புறப்பட்டு போனாங்க. பாருங்க, அந்த ராஜா இறந்து போகும் வரைக்கும் எகிப்திலே இருந்தான். எந்த ராஜா கொலை பாருங்க, ஆண்டவருடைய சத்தம் என்பது வித்தியாசமானது. ஆண்டவர் ஒருவேளை அவர்களுக்கு விரோதமாய் சவால் விடுத்த ஏரோதை அடித்திருக்கலாம், ஆனால் அடிக்கல. பிள்ளை வளரணும், இந்த காலகட்டத்தில் பிள்ளை இன்னும் வளரணும், ஆக எகிப்துக்கு போகணும், வாக்குத்தத்தம் நிறைவேறணும், நசரேயன் எனப்படுவான் என்ற வார்த்தை நிறைவேறணும், எகிப்தில் போனான் என்ற வார்த்தை நிறைவேறணும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களை நிறைவேற வேண்டுமானால் இவர்கள் எழும்பி கொஞ்ச நாட்கள் ஒளித்திருக்கணும்.
சில வேளைகள் ஆண்டுடைய எச்சரிப்பு இப்படியா இருக்கும், நீ எழும்பு, கொஞ்ச நாள் நீ ஒளித்திரு, சில மாதங்கள், சில வருடங்கள், சிலரை விட்டு விலகி, சில தேசத்தை விட்டு விலகி நீ போய் உட்கார்ந்திருக்கணும். அந்த நாட்கள் ஒருவேளை நமக்கு வேதனையான நாட்களாயிருக்கலாம், வறட்சியான நாட்களாயிருக்கலாம், வறண்ட நாட்களாயிருக்கலாம். ஆனாலும் அதற்குள்ளே இருந்து சில பாடங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மகாபெரிய காரியங்களை செய்ய போகிறார். பாருங்க, அந்த வார்த்தை வந்தவுடனே நம்ம எழும்பணும். கொஞ்ச நாள் அப்படி போய் உட்கார்ந்துட்டோம்னா கர்த்தர் கிரியை செய்வார். கேரி தாற்றங்கண்டையில ஆண்டவர் சொல்கிறார், போய் உட்காரு எலியா. அவன் போய் உட்கார்ந்த போது காலை மாலை அவனுக்கு நல்ல சாப்பாடு வந்தது. அந்த நாட்களை கர்த்தர் அவனுக்கு பயிற்சி கொடுத்தார். சாரிபாத்தை வீட்டுக்கு போன்னு சொன்ன போது அங்கே 3 ஆண்டுகள் போய் உட்கார்ந்து அங்கேயும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். எதற்காக ஆண்டவர் உட்கார்ந்து சொல்லுகிறாருன்னா, அதற்கு பின்பாக அவன் அநேகரை கொலை செய்யணும். பாருங்க, சத்ருவை ஜெயிக்கணும், 850 பாகால் தீர்க்கதரிசிகளை அழிக்கணும். அதற்கு முன்பாக சில கிருபை வரங்களை அவன் பெற்றுக்கொள்ளணும். அவன் மேல அந்த அபிஷேகம் வெளிப்படணும். சில ராஜாக்களை அவன் அபிஷேகம் பண்ணணும், சில தீர்க்கதரிசிகளை அவன் அபிஷேகம் பண்ணணும். அதற்காகவே கர்த்தர் சில மாதங்களை, சில ஆண்டுகள் ஒளித்திருக்கும்படி செய்கிறார். ஆனால் ஒளித்திருந்து வெளியே வந்தவன் சாதாரணமான மனுஷனாக அல்ல, அசாதாரணமான மனுஷனாக வெளிவந்தான். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரங்களை ஒளித்திரு, சில நேரங்களை சொல்வார், இரவிலே எழும்பு, ஜெபம் பண்ணு, பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும், குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும், ஏரோதுடைய நயவஞ்சமான தந்திரங்கள் இருக்கிறது, நீ எழும்பு என்று சொல்லும் போது நாம் சீக்கிரமாய் எழும்பணும். இரவு தானே ஆண்டவரே, காலையில் எழும்புறேன்னு சொல்லக்கூடாது. காலை தான் ஆண்டவரை, பகல்ல எழும்புறேன்னு சொல்லப்படும். ஆண்டவர் இரவில் எழும்ப சொன்னால் இரவில் எழும்பணும். ஆண்டவர் உபவாசிக்க சொன்னால் உபவாச ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் காலையில் துரிதமாய் போகணும்னு சொன்னால் துரிதமாக போகணும். விருந்து நடக்கு பாருங்க. எச்சரிப்பின் செய்தியை கேட்டு மரியாள் எழுந்ததினாலே, வசனத்தில் 17வது வார்த்தையில நீங்க படிக்கிறோம், மத்தேயு 2:17, புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் அந்த இயேசுவாகிய பிள்ளையை பாதுகாத்தார். யாரெல்லாம் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படி, அங்க புலம்பல் வந்தது, அழுகை வந்தது, கூக்குரல் வந்தது, மிகுந்த துக்கம் கொண்டாடல் வந்தது, கேட்கப்பட்டது. பல இடங்களிலே சத்தம் புலம்பலா வெளிப்பட்டது. ஆனால் இயேசுவாகிய பிள்ளையை கர்த்தர் சத்திரமாய் பாதுகாத்தார். எச்சரிப்பின் செய்தி சொப்பனம் மூலம் வந்தபோது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது இயேசுவாகிய பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தியாகத்தோடு எழும்பினாள். சகோதரிகளே, நாம் தேவ சத்தத்தை கேட்டு எழும்பினால் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார். நமக்கு தெரியும், அபிகாயிலுக்கு வேலைக்காரன் மூலம் எச்சரிப்பின் செய்தி வந்தது. அபிகாயில் தீவிரமாய் எழுந்தாள். ஹல்லேலூயா. எஸ்தருக்கு ஒரு சிறிய தகப்பன் மூலம் எச்சரிப்பின் செய்தி வந்தது. அவள் 3 நாள் உபவாசம் பண்ணி தன்னுடைய குடும்பத்திற்காக எழும்பினாள். கர்த்தர் தேசத்தை பாதுகாத்தார், குடும்பத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. மரியாளுக்கு சொப்பனம் மூலம் ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தார். இரவில் நீ எழும்பு. அவள் இரவில் எழும்புனா. அந்த நடுராத்திரி எழும்புனதுனால அவருடைய பிள்ளையை கர்த்தர் பாதுகாப்பார். அந்த தேசத்திலேயே புலம்பல் இருந்தது, ஆனால் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டார். லோத்துடைய மனைவிக்கு எச்சரிப்பு கேட்டோம். அவள் எச்சரிப்புக்கு செவி கொடுக்காததுனாலே இன்றைக்கும் நம் நடுவில் ஒரு சாட்சியாக உப்புத்தூணாக நின்று கொண்டிருக்கிறார். ஏவாளுக்கு எச்சரிப்பின் செய்தி கேட்டது. எச்சரிப்பின் செய்தியை கேட்டு அல்லல் தட்டினாலே அவள் தோட்டத்தை விட்டே வெளியேறப்பட்டாள். முதல் மனிதன் தான் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பாக்கியம், சிலாக்கியம் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். சகோதரிகளாகிய நமக்கும் ஆண்டவர் பல வழிகளில் எச்சரிப்பை தரலாம். சிறு பிள்ளை மூலம், வாலிப பிள்ளைகள் மூலம், சபையில் நடக்கிற ஆராதனை மூலம், பாடல் மூலம், இல்லை நடுராத்திரி சொப்பனம் மூலம், தரிசனம் மூலம், தீர்க்க தரிசிகள் மூலம் ஆண்டவர் எவ்வளவோ எச்சரிப்பின் செய்தியை கேட்டார். எச்சரிப்பின் செய்திக்கு செவி கொடுப்போமா? கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா
சே ஒப்பு கொடுக்கிற நேரம், ஒப்பு கொடுக்கிற நேரம். ஷாகரதுர உரபகதுரே ஷகரகலக அரதிராரா உரபஷாரதுரு. ஆமா ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுகிறப்பா. அல்லேலூயா. எங்களை கைவிடாதீங்கப்பா. தேவ எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிய கிருபையை தாருங்கப்பா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டு காத்துதுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. எனக்கு இன்னும் தேவை வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடி தம்பலனூடு சொல்லுவோமா? வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடி தம்பலனூடு சேவை செய்ய கிருபை தாருமே. உம் சேவை செய்ய கிருபை தாருமே. உம் சேவை செய்ய கிருபை ஆண்டுடைய எச்சரிப்பின் செய்தியை கேட்க எத்தனை சகோதரிகள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை தாருங்கப்பா. உம் சேவை செய்ய கிருபை தார். அப்படியே சொல்லுமா? திறப்பிலே நிற்க கிருபை தாருமே. சுவரை அடைக்க கிருபை தாருமே. சுவரை அடைக்க கிருபை தாருமே. சுவரை அடைக்க கிருபை தார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் வாழ்க்கையிலே மாறணும்ப்பா. ஒரு பெரிய மாற்றத்தை நீர் எங்களுக்கு தரணும்ப்பா. எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கணும். தெய்வ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு இரவிலே எழும்ப, விருந்து நடக்கிற நாட்களாயிருந்தாலும் எழும்ப ஆண்டவரே மை துதிக்கிறோம். அப்பா, ரெட்டுடுத்த சாம்பல்ல உட்கார வெற்றியை பெற்றுக்கொள்ள கிருபையை தாருங்கப்பா. ஒரு நாள் நாங்கள் அழிந்து போகக்கூடாது, தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபையை தார். எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.